அமெரிக்கா ஈரான் பிரச்சனை உண்மையிலேயே என்ன நடந்து ஒவ்வொரு வீட்டு குசினியையும் தாக்குற விஷயம்தான் முக்கியமான விஷயம். ஈரான் பேசாம இருந்தது, ஏன் அமெரிக்கா போய் ஈரானை தாக்க வேண்டிய நிலை? அது நீண்ட கதை. சினிமா படம் 100 நாட்கள் ஓடுற மாதிரி இந்த யுத்தம் 100 நாட்களை தொட போகுது. ஓயில் இல்லாம உலகம் இயங்காது. சின்னஞ்சிறிய நாடான மாலதீவோ இலங்கையோ எப்படி இயங்க முடியாதோ அது மாதிரி ஜெர்மன் பிரான்ஸும் இயங்க இயலாது. அமெரிக்காவில வெளியில தான் பிள்ளை. அமெரிக்காவின் உள்நாட்டு நிர்வாகம் ரூல் ஆஃப் லோ, சட்டத்துக்கு கட்டுப்பட்டது. இப்போது உலகத்தினுடைய அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் யார்கிட்ட இருக்கு? சீன விரோத செய்திகளை பரப்புற விஷயங்கள் தமிழ் ஊடக பரப்பில நிறைய இருக்குது. ஆயுத பயிற்சிகள் கொடுத்து அதனால விபரீதத்தை ஆதிக்கம் என்று கதைக்கிறே இல்ல, ஒரு பொருளாதார சாமானுக்கு ஆதிக்கம் என்று சொல்ல பாவிக்கிறீர்களே, அதுவே உங்களோட பக்கம் சார்ந்த தன்மையை காட்டுதுதான். ஜியோ பொலிட்டிக்கல் கேமாகவே போய்கொண்டிருக்கிறது. அதனால் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் கேம்ல சிறிய நாடுகள் பாதிக்கப்படுகின்றன. ஒரு டேஞ்சரஸான ஒரு ப்ரிடிக்ஷன் உண்டு. அடுத்த 2 வருடத்தில் ஏதாவது ஷாக்கிங்கான ஒரு ப்ரிடிக்ஷன் உலகத்திலே பிரச்சனைகள். NN Air Travel Partner Private Limited 33A 1 W சில்வா மாவத்தை கொழும்பு ஆறு. Pandori brings the fire. இன்று உலக அரசியலின் பின்னணி உண்மைகள், இலங்கையின் வெளிநாட்டு கொள்கை மற்றும் எதிர்கால ஜியோ பொலிட்டிக்கல் சவால்கள் குறித்து இன்றைய தினம் நாங்கள் நிறைய பேச போகிறோம். உலக அரசியலின் மறுபக்கத்தை புரிய வைக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷனாக சக்சி டிவியோடாக இன்றைய தினமும் நாங்கள் உங்களோடு இணைந்து கொள்கின்றோம். இன்றைய தினம் பல ஆண்டுகளாக சர்வதேச ராஜதந்திர அனுபவம் கொண்ட முன்னாள் ராஜதந்திரியும் இளைப்பாறிய இலங்கை வெளிவகார அமைச்சின் பணிப்பாளருமான திரு ஐயம்பிள்ளை தர்மகுலசிங்கம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சசி டிவி அவர்களே, உங்களுடைய பார்வையாளருக்கும் வியூவர்ஸுக்கும் எனது முதல் வணக்கம். நீண்ட நிவலையின் பின்னர் நான் உங்களோடு இணைந்து கொள்கிறேன். இன்றைய தினம் நிறைய உலக அரசியல் தொடர்பாக நாங்கள் நிறைய விஷயங்களை பேச போகிறோம். உலக அரசியல் என்று சொன்னவுடன் இப்பொழுது நாங்கள் அதிகமாக பேசுவது இந்த அமெரிக்கா ஈரான் பிரச்சனை. உண்மையிலேயே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உலக அரசியல் என்று சொன்னால் அதிலே 1000 விடயங்கள் இருக்கும். முக்கியமான விடயம் ஒவ்வொரு வீட்டு குசினியையும் தாக்குற விஷயம்தான் முக்கியமான விஷயம். ஒரு நாட்டில் அரசியல் ரீதியாக இராணுவ ரீதியாக எடுக்கும் தீர்மானங்கள் நாட்டின் உலகத்தின் பொருளாதார தலைகளாக மாற்றும். அது ஒவ்வொரு குசினியிலையும் தாக்கும். இப்போ இன்றைக்கு ஒவ்வொரு குசினிலையும் தாக்குற விஷயம், அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மேலே 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் தாக்குதல் நடத்தின விவகாரம்தான் இன்று உலக அரசியலை ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கும் முக்கியமான ஒரு விடய பொருளாகும். ஈரான் பேசாம இருந்தது, ஏன் அமெரிக்கா போய் ஈரானை தாக்க வேண்டிய நிலை? அது நீண்ட கதை. 1948-7ஆம் ஆண்டு உலக நாடுகளில் இஸ்ரேல் ஒரு நாடு இருக்கே இல்லை. பலஸ்தீன மக்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்த இடங்களில் அந்த மக்களை விரட்டி அடித்து அந்த இடத்துல இஸ்ரேல் என்ற நாட்டை நட்டது. அதை இன்று வரைக்கும் பாதுகாக்கிறதுக்கு தான் அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் முன்னணியில் நின்றது. ஆனால் இப்பொழுது அமெரிக்கா விட்டு நேட்டோ நாடுகள் பிரிந்துள்ளன. அது வேறு விஷயம், நாங்கள் கதைப்போம். அவர்கள் இந்த இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காகத்தான் 4-5 அவர்களுடைய பேரில் இருந்த 4-5 வில்லன்களை ஒழித்து கட்டினார்கள். முதலாவது வில்லன் சதாம் ஹுசேன், 2வது கடாஃபி, 3வது சிரியாவின் தலைவர் அல் அசாத், 4வதாக ஈரான் அயத்துல்லா கொமனி என்ற தலைமையில் புரட்சி நடந்த இஸ்லாமிய புரட்சி நடந்த அந்த நாட்டையும் ஒழிக்க வேணும் என்று அமெரிக்காவின் இந்த ஜனாதிபதி மட்டுமல்ல, அது அமெரிக்காவின் வெளிநாட்டு கொள்கையில் எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு அஜெண்டா. அந்த இடத்தின்படி தான் இப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த தாக்குதலை பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி துவங்கினது. சினிமா படம் 100 நாட்கள் ஓடுற மாதிரி இந்த யுத்தமும் 100 நாட்களை தொட போகுது. முடிகிற மாதிரி தெரியல. ஆனா இந்த அமெரிக்கா ஈரான் பிரச்சனை ஒரு உலக மகா யுத்தத்துக்கு முன்னணி வகுக்குமா? உலக மகா யுத்தங்கள் வரக்கூடிய சூழ்நிலை ஒன்றும் இல்லை. முன்னர் இருந்த அரசியல் பொருளாதார சூழ்நிலை முதலாவது உலக மகாயுத்தம் 14ஆம் ஆண்டும், 2ஆம் உலக மகாயுத்தம்
ஆம் ஆண்டு 42ஆம் ஆண்டும் வந்தது. இன்றைக்கு அந்த சூழல் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று தெரியும், எல்லார்கிட்டையும் சண்டைத்தனகாரர்கிட்டையும் ஆயுதம் இருந்தால் சண்டை வராது. கனபேர்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, ஆனால் அப்படியே உலக சண்டை வராது. கனபேரிடம் 5 நாடுகள்கிட்ட உத்தியோகமாக இருக்குது. 5 பாதுகாப்பு சபை நாடுகள் இருக்குதானே, அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா, இப்போ இல்லை ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், யூகே 5 நாடுகளும் உத்தியோகபூர்வமாக கொண்டு வச்சிருக்கிறேன். உத்தியோகபூர்வமாக மற்ற அனுமதிக்கப்பட்ட நாடுகள் இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேலில் இருக்குது, ஈரானில் இருக்குது, நார்த் கொரியாவில் இருக்குது, இன்னும் பல இடங்களில் இருக்கும். ஆகவே இந்த 3ஆம் உலக யுத்தம் வந்தால் ஒரு அமெரிக்கா தானே முதல் உலகத்துக்கு சமாதானம் பேசுகிற அமெரிக்கா தானே முன்னுக்கு ஜப்பானில் அணுகுண்ட போட்டது. மற்றவே அணுகுண்டு வச்சிருக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த அணுகுண்டு பாவிச்ச நாடு அமெரிக்கா தான். ஆகவே 3வது உலக மகாயுத்தம் பாரதத்துக்கு இடம் இல்லை என்ன பொறுத்தளவில். ஆனால் 3வது உலக மகா யுத்தம் வராவிட்டாலும் உலகத்தினுடைய பொருளாதார ரீதியாக ஒரு பெரும் பிரச்சனை ஒன்றை நாங்கள் எதிர்கொள்கின்றோம். உக்ரைன்ல ஒரு யுத்தம் நடந்தோன்றிருக்குது, உக்ரைன், ரஷ்யா. அதை விட ஏன் இந்த ஈரான் யுத்தம் மிகவும் பிரச்சனை என்றால் உலகத்தின் ஆக்சிஜனையும் சக்தியையும் தாரது. வாகனத்துக்கு வார ஆக்சிஜன் சக்தி தானே, பெட்ரோல் தானே, அதை உலகம் முழுக்க கொடுக்கறது மத்திய கிழக்கு நாடுகள். அப்போ இன்றைக்கு அங்கே வந்து இடைஞ்சல் வந்துட்டுது. ஆகவே எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. உலக பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கு. அமெரிக்காவில் யுத்தத்துக்கு எதிரான கோஷங்கள் வலுவடைந்துள்ளன. மக்களில் மட்டுமில்லை, அவர் சார்ந்த குடியரசுக் கட்சிகளிலேயே இருக்குது, செனட்டிலேயே இருக்குது, காங்கிரஸ்லேயே இருக்குது. அவருடைய பெரியவங்க எல்லாரும் ஒருதன் பின் ஒருதனாக ரிசைன் பண்ணுறாங்க. ஏனென்றால் இந்த யுத்தத்தை அவங்க விரும்ப இல்லை. ஏனென்றால் ஒன்று யுத்தத்தால் ஏற்கனவே பல யுத்தங்கள் வியட்நாமில் இருந்து இன்று வரைக்கும் நடந்து பொருளாதார ரீதியான நட்டங்களை தந்திருந்தாலும் இது வந்து குசினியை கொண்டு போய் தாக்குற விஷயம் எல்லா நாட்டிலேயும். அது மட்டும் இல்லை, நேட்டோ நாடுகள் என்று சொல்லப்படுற ஜெர்மனி, பிரான்ஸ், அந்த நாடுகள் எல்லாம் இந்த யுத்தத்தை வெறுக்குது. ஏண்டால் இவையினுடைய பொருளாதாரம் முழுக்க மத்திய கிழக்கு ஒயில தங்கி இருக்குது. அதாவது இப்பொழுது இந்த ஆயில் பாலிடிக்ஸ் இதை நாங்கள் சொல்லலாம். இந்த ஆயில் பாலிடிக்ஸ் இன்னமும் உலக நாடுகளை கண்ட்ரோல் பண்ணுது. ஆயில் பாலிடிக்ஸ் என்றது வேற, ஆயில் என்றது நிச்சயமானது. ஆயில் இல்லாமல் உலகம் இயங்காது. சின்னஞ்சிறிய நாடான மாலதீவோ இலங்கையோ எப்படி இயங்க முடியாதோ அது மாதிரி ஜெர்மன், பிரான்ஸும் இயங்க இயலாது. இயங்காட்டில் உங்களுக்கு தெரியும், டிரான்ஸ்போர்ட்டுக்கும் சகலத்துக்கும் பிரதானமானது ஆயில், ஃபியூவல். அதில் எல்லாம் பாதிக்கப்படும். ஆனபடியாத்தான் இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து யுத்தத்தை நிறுத்துன்னு சொல்லின. இப்போ உங்களுக்கு தெரியவர்கள் இந்த சமாதான யுத்தம் கையெழுத்து வச்ச பிறகு சின்ன சின்ன ஒரு சில நடந்துள்ளது, பெருசாக யுத்தம் நடக்கல. நீங்க ஏற்கனவே என்னோட பேசும்போதும் சொல்லியிருந்தீர்கள், இந்த யுத்தம் முற்றுமுழுதாக நிறுத்தப்படும். இனி நான் எத்தனையோ பேட்டிகளில் சொல்லி இருக்கிறேன். நாங்கள் ராஜதந்திர சேவையில் இருந்துட்டு நம்பித்தான் கூப்பிட்டது. நாங்கள் கதை கேட்கல 50-50 வழக்கல் கதை கேளாது. சரி பிள்ளைக்கு அப்பாற்பட்டு சரியா வரலாம், பிள்ளையா வரலாம் என்று அரசியல் காரணிகளை வச்சு நான் அரசியல், பொருளாதார, சர்வதேச நிலைமைகளை வச்சு சொன்னான். அமெரிக்கா ஈரான் அடித்தது எல்லா நாடுகளையும் சுற்றி இனிமேல் அப்படி ஒரு நிலை வராது. மற்ற நீங்களும் கவனிச்சிருப்பீர்கள் நண்பர் சசி அவர்களே, ட்ரம்ப் சொல்லி கொண்டிருக்கிறார், இந்த 24 மணி நேரத்துக்கு செய்ய போகிறேன், 12 மணி நேரத்துக்கு செய்ய போகிறேன், டைம் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கேன்னு சொல்லி கொண்டிருக்கிறாரையும் ஒன்றும் செய்ய இல்லை, செய்ய மாட்டார். பேச்சளவில் தான் இருக்கு. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அவருடைய யுத்த கொள்கையை செனட் நிராகரித்து போட்டது. அறிஞர்களோ தெரிய இல்லை. அமெரிக்காவில் வந்து வெளியில தான் பிள்ளை. அமெரிக்காவின் உள்நாட்டு நிர்வாகம் ரூல் ஆஃப் லா, சட்டத்துக்கு கட்டுப்பட்டது. சரி, அப்ப நீங்க சொல்றீங்க இனி ஈரான் அமெரிக்கா யுத்தம் என்பது பெரிய அளவில் இருக்காதுன்னு சொல்லி. இனி வராது. ஏனென்றால் ஈரான்கிட்ட கிடக்கிற அணு ஆயுதங்கள் எந்த அளவு தூரம் ஈரான் பாவிக்க போதுன்றதும்
இவைக்கு அந்த விதமான துல்லியமான புலனாய்வு தகவல்கள் இல்லை. மற்றது ஈரான் இந்த யுத்தத்தில் பாவிச்ச சில ஆயுதங்கள் இவளுக்கு அதிர்ச்சியை கொடுத்துட்டது. சரி, ஆகவே மற்றது ஒரு எல்லாரும் கைவிட்டார்கள். யூகே கூட இவரு பின்னாலே இல்லை. இந்த யுத்தத்தை பொறுத்தளவில் யூகேயோ ஜெர்மனியோ பிரான்ஸோ இவருக்கு பின்னாலே இல்லை. நீங்க எல்லாருமே எனக்கு வேண்டாமடா போங்கோண்ட மாதிரி தானே இவர் பேசிக்கொண்டிருக்கிறோம். யுத்தம் நிறைவடைந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதார நிலைமை ஒன்று உலகளாவிய ரீதியில் அவர் அமைதி ஏற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இது ஒரு பக்கம் இருக்கு. நீங்கள் இந்த ராஜதந்திர ரீதியாக இலங்கையினுடைய தூதுவராக நீங்கள் ஈரானில் வேலை செய்தீர்கள். நான் ஈராக்கில் இருந்தேன். ஈராக் சதாம் ஹுசேன் காலத்தில் எல்லாம் வேலை செய்தீர்கள். எவ்வாறு அந்த இடங்கள் ஈரான் ஈராக் போன்ற அந்த இடங்களில் எல்லாம் எவ்வாறான சூழ்நிலை? அங்கு ஈராக்கில் மன்னர் ஆட்சி இல்லை. சவுதி அரேபியா, கட்டார், யுஏஇ, ஒமான் எல்லாம் மன்னர் ஆட்சி. மன்னர் ஆட்சி இல்லாத இடங்கள் ஈராக். சதாம் ஹுசேன் காலத்தில் மன்னர் ஷாவை ஒழிச்சு போட்டு தான் அயதுல்லா குமேனி வந்தவை. அதுக்கு பிறகு மன்னர் ஆட்சி இல்லை. இந்த மன்னர் ஆட்சிகளுக்கும் அயோத்துல்லா கொமேனி ஆட்சிகளுக்கும் உள்ள முரண்பாடு என்னென்றால், இந்த அயோத்துல்லா கொமேனியின் இஸ்லாமிய கொள்கைகள், இஸ்லாமிய புரட்சி கொள்கைகள் இங்கே மன்னர் ஆட்சிகளை கவிட்டு போடுமோண்டு பயந்துதான் இவர்கள் அமெரிக்காவின் தளங்களை எல்லாம் தங்களோட நாட்டில் வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த யுத்தத்திலே அமெரிக்கா அடிக்க ஈரான் என்ன செய்தது? அமெரிக்காவின் நலன்கள் எங்கே இருக்குதோ அந்த இடங்களுக்கு அடிச்சது. யுத்தம் நின்றது. எங்க கை வைக்க வேணும், கை வச்சா என்ன நடக்கும், கை வச்சு அப்போ அவர்கள் இன்றைக்கு ஓடித்துகிறார்கள் சமாதானத்தை ஏற்படுத்த. ஆகவே ஈராக்கில் போய் செய்யக்க ஈராக்கில் இந்த அளவுக்கு ஆயுதங்கள் இல்லை. நான் ஈராக்கில் இருந்து வெளியேறி 2 மாதத்துக்கு அப்புறம் 2003ஆம் ஆண்டு அமெரிக்க படைகள் அங்கே நேர வந்தன. நாங்கள் அப்போ வெளியேறினாங்க. சதாம் ஹுசேன் ஒழிக்கப்பட்டார், கேர்னல் கடாஃபி ஒழிக்கப்பட்டார், சிரியாவிலே ஆட்சி மாற்றம் செய்யப்பட்டது. அதை மாதிரி இதை ஒரு ஏன் நீங்கள் கேட்டீர்கள் ஈராக்கு இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான் ஈரானை அடித்து துவம்சப்படுத்த வழிகிட்டவர் செய்ய முடியல. ஆனால் அமெரிக்கா இப்பொழுது சாதாரணமாக பார்த்தால் ஒவ்வொரு நாடுகளையும் நோண்டுவது போல சாதாரணமாக சும்மா அமெரிக்கா இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு நாடுகளோடு எப்பவும் போர் ரீதியாகவும் சரி அல்லது பொருளாதார ரீதியாகவும் சண்டை பிடிச்சு கொண்டே. கியூபாவில் புரட்சி நடந்து கியூபா புரட்சி ஃபிடல் கேஸ்ட்ரோ வந்தவர் 60களில். அந்த காலத்தில இருந்து வியட்நாம் போர், அந்த போர், இந்த போர் என்று சொல்லி உலகம் முழுக்க போர்களை செய்தது அமெரிக்கா தான். இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை. ஆனால் அமெரிக்கா இப்போ வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்குது. வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற அடையாளம் தான் இந்த ஈரான் மேல யுத்தம் தொடுத்து தனது பலவீனத்தை வெளிப்படுத்தினது. இப்போது உலகத்தினுடைய அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் யார்கிட்ட இருக்கு? அமெரிக்காட்டையா சைனாவிட்ட? ஏன் சைனாட்ட இருக்கு? ஏன் அவன்டா ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் என்னத்தை வச்சு சொல்றது? ஒரு குடும்பத்தின் இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு ஊரின் இன்ஃப்ளூயன்ஸ், அவர்களுடைய பொருளாதார ரீதியாகவும் சண்டித்தன ரீதியாகவும் மிலிட்டரி விஞ்ஞான ரீதியான டெவலப்மெண்ட்டும். நீங்கள் அண்மையில் பத்திரிகையில் ஒரு செய்தி வாசிப்பில் நான் இந்திய பத்திரிகை தினமலர்லாம் முதல் பாய்ச்ச நான் 5 நாளைக்கு 21 மாடி கட்டிடம் சீனாவில் கட்டப்பட்டது. நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே மறுமொழியாக இருக்கு. 5 நாட்களுக்குள் நான் வாசிச்ச தினமலரில் எத்தனையோ மாடி கட்டிடம் 5 நாள்ல நிர்மாணிக்கப்பட்டு முடிஞ்சது. சீனா இப்பொழுது மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி கண்ணூடாக காண்கிறோம். மற்றது இன்னொன்று நீங்க கவனிக்க வேணும், அமெரிக்க படைகள் வேறு நாடு மாதிரி சீன படைகள் இந்த நாட்டிலையும் இல்லை. எங்களோட தமிழ் பத்திரிகைகள், தமிழ் ஊடகவியலாளர்கள் இந்த இந்தியாவை ஒரு எங்களோட என்ன தாய்நாடு சேநாடு என்கின்ற விளக்கங்களை அப்படி ஒரு விளக்கங்களை கொடுத்து சீன விரோத செய்திகளை பரப்புற விஷயங்கள் தமிழ் ஊடக பரப்பில நிறைய இருக்குது. இங்கேயும் சொன்னார்கள் போர்ட் சிட்டிக்கெல்லாம் சீனாவினுடைய ஆதிக்கம் ஆதிக்கம் இல்லை. அதே ஆதிக்கம் நீங்களும் அந்த விஷயம் தான் இல்ல. சாதாரணமாக நீங்கள் ஐபிகேஎஃப் இந்தியா இந்த இலங்கை உள்ளவைக்கு ஆயுத புரட்சிகள் ஆயுத பயிற்சிகள் கொடுத்து அதனால விபரீதத்தை ஆதிக்கம் என்று கதைக்கிற இல்லை. ஒரு பொருளாதார சாமானுக்கு ஆதிக்கம் என்று சொல்ல பாவிக்கிறீர்களே, அதுவே உங்களோட பக்கம் சார்ந்த தன்மையை காட்டுது தானே.
சீனா இன்னும் ஆதிக்கம் செய்தது ரெண்டு ஒரு நாட்டின் தலைவரோடு அவர்கள் சம்மதித்து தானே செய்தது. அது சரிதான். ஆ? பொருளாதார ரீதியான ஒரு ஏற்றத்தை தானே வழங்கினார். பொருளாதாரத்தை அது நாங்கள் சரியா பாவிக்கிறது எங்களை பொறுத்தது. ஜப்பான் எங்களுக்கு ஏன் தெரியாம விட்டது உதவியை, நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணபடியா சரியாக இப்போ கையாள. திரும்ப தெருகுது. ஆகவே உலகத்தில் மிக மிக பெரிய அந்த பட்டுப்பாத திட்டத்தை நிர்மாணித்ததுன்ற ஒரு விஷயம்தான் எங்களுக்கு தந்த உதவிகள். உலகம் முழுக்க அது இருக்குது. ஆகவே சீனாவின் செல்வாக்கு தான் இன்றைக்கு மிகவும் கூடுதலாக இருக்குது. US டாலர்ஸினுடைய பவரை குறைப்பதற்கு பல உலக நாடுகள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கார்கள். US டாலர்ஸ் பவர் குறைகிறதுனால ஏதாவது வேர்ல்டில் இம்பாக்ட்? உலகத்தில் ஆதிக்கம் செலுத்துகிற நாடு அமெரிக்கா. ஆதிக்கம் செலுத்துகிற டொமினன்ஸ் அந்த நாடு இனிமேல் இந்த யுத்தத்துக்கு பிறகு அதுகளை செய்யக்கூடிய சூழ்நிலை குறைஞ்சு கொண்டு போகும். அடுத்த உலக போர் வெப்பன்ல இல்ல, டெக்னாலஜியில தான் என்று சொல்லி சாதாரணமாக நாங்கள் சொல்லுவோம். ஏஐனுடைய வளர்ச்சி, அதனுடைய மக்கள் மீது கொண்ட ஆர்வம், அது சம்பந்தமாக இன்றைய யுத்தம் மட்டுமல்ல, முதலாம் உலக யுத்தத்திலையும் துவக்கிலிருந்து AK-47 இருந்து டேங்குகள்ல இருந்து வந்ததுன்னு டெக்னாலஜி தான். அதுக்கும் டெக்னாலஜி தான், இதுக்கும் டெக்னாலஜி தான். இன்றைக்கு டெக்னாலஜி வேற வடிவத்திலே இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வடிவத்திலே இருக்கொழிய யுத்தத்துக்கு முந்தைய அம்பும் வில்லும் செய்த யுத்தம் இன்றைக்கு அம்பு வில்லு செய்ய இல்லை. அது படிமானங்களும் படிமுறைகளும் விஞ்ஞான இதுகளும் மாறி இன்றைக்கு இருந்த இடையில ஒரு நாங்கள் டிவியை போடுற மாதிரி போட யுத்தம் நடக்கும், ட்ரோன். ஆகவே இந்த யுத்தம் இன்று மட்டுமல்ல, எப்பொழுதும் அந்த காலத்தில் இருந்த தொழில்நுட்ப வளர்ச்சி யுத்தத்தில் வெளிப்பாடடைந்தது. இன்றும் இந்த ட்ரோன், ரோபோ இதெல்லாம் வந்து விஷயங்கள் தான். இன்று உலக அரசியலை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அந்த டிப்ளோமசி ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லி நீங்க பாக்குறீங்களா? டிப்ளோமசி ஒரு நாளும் ஃபெயில் ஆகாது. ஏனென்றால் டிப்ளோமசி என்றால் நீங்களும் நானும் இருப்பதை போன்றோ உலக பிரச்சனையோ நாட்டு பிரச்சனையோ இருந்து மேசையில் சிரிச்சு கதைக்கிறது தான். இராணுவம் ஜெனரல் தோத்தால் ராஜதந்திரிகள் வருவார்கள். இராணுவத்தாலே ஒன்றும் வெல்ல போறதில்லை, அழிவுதான் வரும். இன்றைக்கும் பேச்சுவார்த்தை மிக உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கு. முடிவுகள் எட்டுப்படையிலே ஒழிய இரண்டு தரப்புக்கும் இந்தியா உட்பட, சீனா உட்பட, எஜிப்ட் உட்பட, பாகிஸ்தான் உட்பட, கட்டார் உட்பட பல நாடுகள் இந்த சமாதான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் யுனைடெட் நேஷன்ஸ் ஒரு பவரான ஆர்கனைசேஷன் சொல்லித்தான் அவர்கள் சொல்லி கூட இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. இரண்டாம் உலக யுத்தம் முடிஞ்ச கையோட இனிமேல் யுத்தம் பெறக்கூடாதென்று பெரிய உலக நாடுகள் அஞ்சு நாடுண்டால் இந்த 5 பாதுகாப்பு சபை நாடுகளும் சேர்ந்து அமைச்சது தான் இந்த ஐநா சபை. இந்த பிரதான நோக்கம் யுத்தங்கள் இனிமேல் ஏற்படக்கூடாது, உலக அமைதியும் சமாதானமும் தான் இரு கண்கள். அந்த கண்களை காப்பாற்றுறதுக்கு தான் இவனுடைய நோக்கம். ஆனால் ஐநா சபை அதில் தோத்து போச்சு. ஏனென்றால் ஐநா சபையில் ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை, பாதுகாப்பு சபைக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. பாதுகாப்பு சபையில் 5 நிரந்தர உறுப்பு நாடுகள் இருக்கு, 15 ரொட்டேஷன்ல வர நாடுகள் இருக்கு, 10 நாடுகள். அவர்கள் இந்த 5 நாடும் இப்போ உதாரணத்துக்கு இந்த யுத்தத்திலே அமெரிக்கா பிள்ளைன்ற ஒரு தீர்மானத்தை ரஷ்யா கொண்டு வந்தால் ஒரு நாடு சொல்லும் நான் வீட்டோ பண்றேன், அதோட முடிஞ்ச எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஆனால் இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கேமாகவே போய்கொண்டிருக்கிறது. அதனால் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் கேம்ல சிறிய நாடுகள் பாதிக்கப்படுகின்றன. முக்கியமாக இலங்கை கூட எந்த பக்கம் போறது என்ற ஒரு பெரிய பிரச்சனையை அண்மையில் சந்தித்தது. இல்லை, இலங்கை வெளிநாட்டு கொள்கை இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. நான் ஒரு வெளிநாட்டு அமைச்சரை சேர்ந்த ஒரு உத்தியோகம் பார்த்தபடியா எனக்கு தெரியும். நாங்கள் எவரோடையும் சார்ந்திருப்பதல்ல, நாங்கள் இராணுவ கூட்டுகளில் சார்ந்திருப்பதல்ல. முந்தி பிரதானமான இராணுவ கூட்டு நேட்டோவும் போர்சோவும், அந்த குழுக்களில் நாங்கள் இருக்கே இல்லை. நாங்கள் 3வது கூட்டணியாக
கூட்டு சேராமை என்ற இயக்கத்திலே இருந்த நாங்கள். நீங்கள் இப்போ பார்த்தாலும் தெரியும், எங்களோட நாடுகள் இந்த யுத்தம் செய்கிறாக்களோட இணைஞ்ச ஒரு விஷயமும் செய்யலையே. எங்களோட இந்த ஆட்சியும் கூட நடுநிலையாக தான் போய் கொண்டிருக்கு, அது கூட்டு சேராமை. அது ஆனால் ஒன்று, நாங்கள் உங்களுக்கு தெரியும், உங்களோட வீடாக இருக்கலாம், எங்களோட வீடாக இருக்கலாம், எங்களோட வீட்டு அடுப்பு எரிகிறதுக்கான முறையில் நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரரோட உறவை பேணுகிறது. எங்களுக்கு எல்லாரும் தேவை. மற்ற நாங்கள் பொருளாதார ரீதியாக சிங்களத்தில் அற்புதம் என்று சொல்கிறது, ஆர்த்திக அற்புதம் என்று 2022ஆம் ஆண்டு வந்தது. சரிந்தான். ஆமாம். அதில் இருந்து வெளிக்கிற காலத்தில் இருந்து கொண்டு ஒரு அளவில் போய்கொண்டிருக்க நாங்கள் மற்றவே பகைச்சு கொண்டு வாழ இல்லாது. பகைச்சால் எங்களோட வீட்டு அடுப்பு ஒன்றும் எரியாது. ஆகவே நாங்கள் சில தந்திரங்களை கடைப்பிடிக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. இஸ்ரேல் எங்களுக்கு ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சந்தை. அந்த சந்தையை நாங்கள் பாதுகாக்க வேணும். இந்த மத்திய கிழக்கில் 10லேருந்து 12லேருந்து 15 லட்சம் பேர் எங்களோட இளைஞர்கள் தொழில் பார்க்கிறார்கள். அந்த தொழிலாளமான வெளிநாட்டு செலாவணி முக்கியமானது. அதெல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் எங்களோட வெளிநாட்டு கொள்கைகளை அமைக்கலாம். வெளிநாட்டு கொள்கையை பொறுத்தளவில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கும் போது முக்கியமாக உலக பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு சவாலை எதிர்கொள்கிறது என்பது தெரியும். எங்களுடைய நாடு கூட இப்பொழுது மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக மீண்டும் ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. ஆரம்பத்திலேயே சொன்ன நான், சக்தி எரிபொருள். எரிபொருள் பிரச்சனை என்றால் உலக நாடுகளின் பொருளாதாரமும் உலகத்தின் பொருளாதாரமும் வீழ்ச்சி அடைந்து போகிறது. ஆனபடியாத்தான் நேட்டோ ஐரோப்பிய நாடுகள் இந்த யுத்தத்தை நிறுத்தாமல் முடிவு காலம் இல்லை என்று தீர்மானித்தபடியாத்தான் அமெரிக்காவுக்கான ஆதரவை அவர்கள் வழங்கவில்லை. இப்பொழுது அப்போ உலக பொருளாதாரம் ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லி நீங்க ஸ்டேபிள் இல்லை, வீழ்ச்சியை நோக்கி தான் போய் கொண்டிருக்கு. எங்க போய் எந்த கட்டத்துல இல்ல என்னென்றால் இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும், கொரோனா வந்த அமெரிக்காவிலேயே பெட்ரோல் விலையேற்றம், ஐரோப்பிய நாடுகள்ல விலையேற்றம், எங்களோட இலங்கை இந்திய நாடுகள் நாங்கள் விடுவோம், எல்லா நாட்டிலேயும் விலையேற்றம். பெட்ரோல் விலையேறினா சகல துறைகளும் பாதிக்கப்படும். போக்குவரத்து பாதிக்கப்படும், உற்பத்தி பாதிக்கப்படும், டிரான்ஸ்போர்ட் பாதிக்கப்படும், எல்லாமே பாதிக்கப்படும். வேலையில்லா திண்டாட்டம் உருவாகும். ஒரு டேஞ்சரஸான ஒரு ப்ரொடெக்ஷன் உண்டு. ஏற்கனவே கொரோனா வந்தது. கொரோனா வருமென்று சொல்லி யாருக்குமே தெரியாது. அதற்கு பிறகு கொரோனா முடிய பொருளாதார நெருக்கடி வந்தது. பொருளாதார நெருக்கடி முடிய அது இலங்கையில், ஆனால் உலகளாவிய ரீதியிலும் பொருளாதார பிரச்சனை ஒன்று இருந்தது. இப்பொழுது யுத்தம் பற்றி பேசுகிறோம். அடுத்த 2 வருடத்தில் ஏதாவது ஷாக்கிங்கான ஒரு ப்ரெடிக்ஷன்? உலகத்தில பிரச்சனைகள் குளோபல் வார்மிங், பூலோகம் வெப்பமடைதல், இந்த கிளைமேட் பிரச்சனை என்று சொல்லுவோம். பாரிஸ் மகாநாட்டிலே எல்லாம் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், ஒரு நாளைக்கு நடக்கிற சுனாமியும் ஒரு நாளைக்கு நடக்கிற இயற்கை அனர்த்தமும் பல கோடி டாலர்களுக்கு சமனான ஆபத்தை விளைவிக்கிறது மட்டும் இல்லை, அடுத்த சந்ததிக்கான வளங்களை அளிக்குது. ஆகவேதான் இந்த முதலாவது பிரச்சனை குளோபல் வார்மிங். எதனால பிரச்சனையும் குளோபல் வார்மிங் தான். இப்போ எங்களுக்கு தித்வா பிரச்சனை வந்ததும் குளோபல் வார்மிங் தான். நிச்சயமாக அந்த குளோபல் வார்மிங்கால் இன்னும் நிறைய பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வரலாம். ஆனால் அதற்கேற்றால் போல் இயற்கையை நாங்கள் சரியாக கையாள வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ஒரு சென்டென்ஸ்ல சொல்லுங்க, இப்போ உலகம் சரியான டிரெக்ஷன்ல போய் கொண்டிருக்கிறதா, இல்லைன்னா ஒரு டேஞ்சரஸான டிரெக்ஷன்ல போய் கொண்டிருக்கிறதா? அவ்வளோ டேஞ்சரஸா போக இல்லை, உலகம் ஒரு மிதமா போய் கொண்டிருக்கு. ஏன்னா யுத்தங்கள் நெடுக கூட நடந்தவதான். யுத்தங்கள் நெடுக நடந்தவ. சோவியத் ரஷ்யாவும் அமெரிக்காவும் இருக்கைகள்ல அதை சொன்னது கோல்ட் வார், பனிப்போர். அவர்கள் சண்டை பிடிக்கலைய நேர அவர்கள உதவி பெற்றவர்கள் சண்டை பிடிச்சவர்கள், அதுக்கு பின்னாலே இருந்தவர்கள் இவர்கள்லாம். நீங்கள் ஆப்கானிஸ்தான் எடுத்தா என்ன, வியட்நாமை எடுத்தா என்ன, எல்லாம் இந்த நாடுகள். அதுதான் கோல்ட் வார்ன்றது. மற்ற இன்றைக்கு தனியாக அமெரிக்காவுன்ற சோவியத் ரஷ்யாவும் மாதிரி 2 நாடுகள் இன்றைக்கு உலகத்தில் பல பெரிய நாடுகள் ஆதிக்கத்தோடு இருக்கு. இந்தியாவிற்கு, சீனாவிற்கு, சரி, சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு, டர்க்கி இருக்கு, அப்படி பல நாடுகள் இருக்குது. ஆகவே இன்றைக்கு உலகத்தின் மையங்கள்
ஒரு முந்திருந்த மாதிரி சோவியத் ரஷ்யாவும் அமெரிக்காவும் இல்லை, பல மையங்கள் இருக்குது. நிச்சயமாக இந்த உலகளாவிய ரீதியில் என்று சொல்லி பார்த்தால் இலங்கை உலகத்தோடு இருக்கக்கூடிய அந்த இணைப்பானது இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் குறைந்து விட்டது அல்லது குறைய போகிறது, இவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் குறைவு என்று சொல்லி பேச்சுக்கள் இருந்து வந்தது. இலங்கை இந்த அரசாங்கத்துக்கு தான் தொடர்புகள் கூட. உங்களுக்கு தெரியும், அமெரிக்க தூதுவர் இந்த அரசாங்கத்தோட காட்டின அன்பின் நட்பும் அபாயம். இந்திய பிரதமராக இருக்கலாம், உதவிகளாக இருக்கலாம், எல்லாம் நல்ல உதவிகள் இருக்கு. இலங்கையினுடைய வெளிநாட்டு கொள்கைகள் எப்படி உங்களுடைய? அதான் வெளிநாட்டு கொள்கை கூட்டுச்சேராமையா இருந்தாலும் நாங்கள் கிணத்துக்குள்ள விழுந்துட்டோம். பொருளாதார நெருக்கடி வெளியில வாரத்துக்கு தான் எங்களுக்கு IMF கயிறு தந்தது. கயிறு வந்தா போல சரியில்லை, வேறு ஆக்களோட முதல் எங்களுக்கு இந்தியா உதவி தந்தது, சீனா உதவி தந்தது, பல நாடுகளும் உதவி செய்தது. ஆகவே நாங்கள் ஒரு மாதிரி தந்திரமாக போய்கொண்டிருக்க வேண்டிய சூழல் ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில் அமெரிக்காவும் எங்களுக்கு உதவி செய்யறது. அதாவது வேர்ல்ட் பேங்க் IMF எங்களுக்கு இப்பொழுது காசு தந்துட்டாங்க. இது ஒரு உதவி என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோமா, இல்லை அது ஒரு லாங் டேர்ம் ட்ராப்பா? அதை பார்க்க எங்களோட நாட்டுக்குள்ளேயே IMF உதவிக்கு போகக்கூடாது சொல்கிற பொருளாதார அறிஞர்கள் நிறைய இருக்கிறார்கள், அரசியல் தலைவர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், IMF ஒரு ஷார்ட் டேர்ம் உதவிக்காரன், வேர்ல்ட் பேங்க் லாங் டேர்ம் உதவிக்காரன். ஷார்ட் டேர்ம் டாலர் ப்ராப்ளம், சென்மதி நிலுவ பிரச்சனை, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம். எங்களுக்கு அவதானே 3 பில்லியன் தந்த 2900, இப்போ கடைசியான இப்போ வர போகுது 750 மில்லியனோ 800 மில்லியன் வர போகுது. அது எங்களுக்கு ஒரு டாலருக்கான தட்டுப்பாட்டை நீக்கி எங்களை கிணத்துக்கு வெளியில விழுந்தாங்களே இறைச்சி பண்ணினது. கொஞ்சம் தலை நிமிர்ந்து நாங்கள் அந்த விஷயம் நல்ல விஷயம் நாங்களே சொல்ல வேணும். உலக அரசியல் பின்னணி தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டே போகலாம். இலங்கையினுடைய வெளிநாட்டு கொள்கை தொடர்பாகவும் அதைவிட எதிர்கால ஜியோ பொலிட்டிக்கல் சவால்கள் குறித்து நாங்கள் இன்றைய தினம் நிறைய பேசியிருந்தோம். சாதாரணமாக உங்களோடு நான் அடிக்கடி பேசியிருக்கிறேன். வெளிநாட்டு விவகாரங்கள் என்று சொல்லும்போது வலிமையாகவே உங்களோடு தான் நான் இணைந்து கொள்வேன். எனவே பல ஆண்டுகளாக ராஜதந்திர ரீதியாக பல அனுபவம் கொண்ட உங்களோடு இன்றைய தினம் நாங்கள் பேசியதில் எனக்கு மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நன்றி சஜியவர்களே, உங்களுக்கும் உங்களோட வியூவர்ஸுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சந்திப்போம். Saksi TV. Experience revolutionized digital TV.